டெல்லிக்கு வரமாட்டேன். மோடி, அமித்ஷாவுக்கு அண்ணாமலை அவசர கடிதம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் 3 ஆண்டு பதவிக்காலம் முடிவடைந்துள்ள நிலையில் மீண்டும் அவர் பாஜக தலைவராக தொடர்வாரா, இல்லை புதிய தலைவர் நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதா என்பது குறித்து தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் தற்போது டெல்லி வட்டாரங்களிலிருந்து ஒரு புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அது என்னவென்றால், தமிழகத்தில் அண்ணாமலையின் அரசியல் டெல்லி மேலிடத்திற்கு திருப்தியை கொடுத்தாலும் கூட கூட்டணி விவகாரத்தில் அவரது செயல்பாடு அதிருப்தியை கொடுத்துள்ளதாம். குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக அரசுக்கு எதிர்பார்த்தபடி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தமிழகம் போன்ற மாநிலங்களில் குறிப்பிட்ட அளவு தொகுதியில் கிடைத்து இருந்தால் டெல்லியில் அரசு அமைக்க பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் தமிழகத்தில் பாஜக தனி கூட்டணி அமைத்து போட்டியிட்டதால் எதிர்பார்த்தபடி வெற்றி கிடைக்கவில்லை. அதனால்தான் தற்போது டெல்லி மாற்றி யோசிக்க தொடங்கிவிட்டதாம். குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை அதிரடியான அரசியல் செய்யக்கூடியவர். அதோடு தமிழ் மட்டுமின்றி ஆங்கிலம், கன்னடமும் தெளிவாக பேசுவார். ஹிந்தியும் அண்ணாமலை ஓரளவுக்கு பேசக்கூடியவர். இதுபோன்ற விஷயங்களை கருத்தில் கொண்டுதான் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலையை தேசிய அரசியலுக்கு கொண்டு செல்ல ஆர்வமாக உள்ளார்களாம். இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களாக சென்னை வந்திருந்த மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பாஜக நிர்வாகிகளை அழைத்து தமிழகத்தில் பாஜகவின் நிலைப்பாடு, அண்ணாமலையின் செயல்பாடு குறித்து விசாரணை நடத்தியவர். தங்களுக்கு மாநில தலைவர் பதவி வேண்டும் என்று கேட்ட புள்ளிகள் கொடுத்த தகவல் என அனைத்தையும் டெல்லிக்கு கொண்டு சென்று உள்ளாராம். தற்போது பாஜகவின் தேசிய தலைவராக ஜே.பி. நட்டா இருந்து வரும் நிலையில் பிப்ரவரி 5 10 தேதிக்குள் தேசிய பாஜகவுக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட உள்ளார். அப்படி நியமிக்கப்பட்டதும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் கலந்து பேசி தமிழ்நாட்டில் அண்ணாமலையை தலைவராக தொடர வைப்பதா, இல்லை அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்துவிட்டு தமிழக பாஜகவுக்கு புதிய நபரை தலைவராக நியமிப்பதா என்பது குறித்த ஆலோசனை நடைபெற உள்ளதாம். அதனால் அண்ணாமலை விவகாரத்தில் இன்னும் டெல்லி பாஜக உறுதியான முடிவு எடுக்கவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் அண்ணாமலை தரப்பிலிருந்து தேசிய அரசியலில் தனக்கு ஆர்வம் இல்லை, அதனால் தமிழக பாஜக தலைவராகவே தான் தொடர விரும்புவதாக கோரிக்கையும் டெல்லிக்கு பறந்துள்ளதாம். அதனால் இந்த விவகாரம் சம்பந்தமாக பிப்ரவரி 10 தேதிக்கு பிறகு டெல்லி மேலிடம் உறுதியான முடிவை எடுப்பார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, பரந்தூர் விவசாயிகளிடம் விஜய் கொடுத்த உறுதிமொழி. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியவர். முதல் மாநில மாநாட்டை நடத்திவிட்டு தொடர்ந்து திரைப்படத்தில் நடித்து வருகிறார். தற்போது தனது 69வது படத்தில் நடித்து வருபவர் அடுத்தபடியாக தமிழ்நாடு முழுக்க மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய போவதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அடுத்தபடியாக வெங்கட் பிரபு இயக்கும் தளபதி 70வது படத்திலும் விஜய் நடிக்கப் போகிறார். அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் தான் அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய போகிறார் என்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் இதுவரை எக்ஸ் பக்கத்தில் அறிக்கைகளை வெளியிட்டு அரசியல் செய்து வந்த விஜய், மழை வெள்ளம் பாதிப்பின் போது கூட மக்களை தனது அலுவலகத்திற்கு வரவைத்து நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். இந்த நிலையில்தான் முதல் முறையாக இன்று அவர் பரந்தூர் சென்றுள்ளார். அங்கு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருபவர்களை சந்தித்துள்ளார். அப்போது விஜய் பேசும்போது, இந்த போராட்டத்தை 910 நாட்களாக நீங்கள் எல்லாம் நடத்தி வருகிறீர்கள். ஆனால் தமிழகத்தை ஆளும் கட்சி உங்கள் கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் உங்களுடைய விவசாய நிலம் பறிக்கப்பட்டு இருப்பதால் வேதனையுடன் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் சட்ட ரீதியில் போராடுவேன், உங்கள் வேதனையின் பங்கெடுப்பேன் என்று கூறியுள்ள விஜய், ஒவ்வொரு வீட்டிற்கும் முக்கியமானவர் அந்த வீட்டில் இருக்கும் பெரியவர்தான். அதே மாதிரிதான் நம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் உங்களை மாதிரி விவசாயிகள். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உங்களோடு நானும் இருப்பேன். என்னுடைய முதல் பயணத்தை இங்குள்ள விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டு விட்டு என்னுடைய முதல் அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறேன். இதுதான் சரியான இடமாகவும் எனக்கு தெரிகிறது என்று மக்களிடையே பேசிய விஜய், உங்களுடைய விவசாய நிலங்களை பரந்தூர் விமான நிலையத்திற்கு எடுப்பதற்கு ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன். உங்களுடன் இணைந்து திமுக அரசுக்கு எதிராக போராடுவேன் என்று விஜய் தெரிவித்திருக்கிறார். அடுத்த செய்தி, சத்திய பிரமாணத்தை மீறிய ஸ்டாலின், பகடைக்காய் ஆக்கப்பட்ட ஆளுநர் ரவி. மதுரையில் ஒட்டப்பட்ட போஸ்டர் குறித்து அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு தகவல். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு மக்களின் மிகப்பெரிய அதிருப்திக்கு ஆளாகி இருக்கிறார். விலைவாசி உயர்வு ஒவ்வொரு நாளும் மக்களை வாட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது. வரி சுமை அதைவிட அதிகம். பெண்கள், மாணவிகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகள், பள்ளிக்கூடம், கல்லூரி வாசல்களில் போதைப் பொருள், இப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போயிருக்கிறது என்று அண்ணாமலை திமுக அரசை கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவர் கூறும்போது, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்ட போது என்ன சொன்னோம் என்பதை மறந்துவிட்டு செயல்படுகிறார்.
அவரை போல்தான் அவரது கட்சியின் அமைச்சர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நடப்பதே இல்லை. குறிப்பாக திமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் தமிழக ஆளுநரை சட்டையை கழட்டிவிட்டு ரோட்டில் ஓட வைப்பேன் என்கிறார். இத்தனைக்கும் இவர் முன்பு இந்திய அரசியலமைப்பு படி சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு அமைச்சர் பதவி ஏற்றிருந்தவர். அப்படிப்பட்ட நபரே இப்படி பேசுகிறார். அதுபோன்ற நபர்களை மு.க.ஸ்டாலின் கண்டிக்கவே இல்லை. ஆளுநரையும் மத்திய அரசையும் திமுகவை சேர்ந்த யார் என்ன பேசினாலும் அதை இவர் கண்டுகொள்ள மாட்டார். அதோடு திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட குளறுபடிகளும் மோசடிகளும் நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதையெல்லாம் மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக ஆளுநர் ரவியை பகடைக்காயாக்குகிறார். தன் மீது எதிர்க்கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அதிருப்தி அதிகரிக்கும் போது உடனே ஆளுநருக்கு எதிரான விஷயத்தை தொடங்கி விடுவார். அப்படித்தான் தற்போது ஆளுநருக்கு எதிராக மு.க.ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் அதிகாரிகளை நியமிப்பதில் ஆளுநருக்கு மத்திய அரசு கூடுதல் அதிகாரம் கொடுத்துவிட்டது. அதன் காரணமாகவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும், தங்கள் சம்பந்தப்பட்ட நபர்களையே துணைவேந்தர்களாக நியமிக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறார் மு.க.ஸ்டாலின். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்யப்பட்டு நாடே கொந்தளித்து போயிருக்கிறது. இந்த நேரத்தில் அதிலிருந்து மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக இப்போது ஆளுநருக்கு எதிராக மு.க.ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த செய்தியை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் தங்களது ஐடி விங் மூலம் சோசியல் மீடியாவில் வைரலாக்கி வருகிறார்கள் என்று கூறியுள்ள அண்ணாமலை, மீண்டும் தமிழக பாஜகவின் தலைவராக அண்ணாமலை தொடருவார் என்று மதுரையில் ஒட்டப்பட்ட போஸ்டர் குறித்து கூறும்போது, தலைவர் பதவியை ஒருபோதும் நான் தலையில் தூக்கி வைத்துக் கொள்வதில்லை. அது ஒரு வெங்காயம், உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது. என்னை பொறுத்தவரை வீதியில் வந்து மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டும், ஆளுங்கட்சியை செயல்பட வைக்க வேண்டும், இப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான வேலைகள் செய்ய வேண்டும். மற்றபடி நான் ஒரு கட்சியின் மாநில தலைவர், இது மிகப்பெரிய அதிகாரம் படைத்த பதவி என்றெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த போஸ்டரை பாஜக தொண்டர்கள் ஒட்டி இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அதோடு நான் பாஜகவின் தலைவராக தொடர்வேனா மாட்டேனா என்பதை டெல்லி மேலிடம்தான் முடிவெடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரை எனக்கு கட்சி மேலிடம் கொடுக்கும் பணியை சிறப்பாக செய்வேன். கட்சிக்காக 24 மணி நேரமும் உழைப்பேன் என்று கூறியுள்ளார் அண்ணாமலை. நண்பர்களே, ஜே.பி. நட்டாவை தொடர்ந்து தேசிய பாஜகவின் தலைவராக புதிய தலைவர் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் தேர்வு செய்யப்படும் நிலையில் தமிழகத்திலும் பாஜக தலைவர் அண்ணாமலையை மாற்ற வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியானதை அடுத்து, தலைவர் பதவி என்பது ஒரு வெங்காயம், அதை உரிக்க உரிக்க ஒன்றுமே இருக்காது, அதனால் இதை பற்றியெல்லாம் நான் கவலைப்பட போவதில்லை என்று அண்ணாமலை கூறியிருப்பது மற்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமன விவகாரத்தில் ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருப்பது, சத்திய பிரமாணத்தை மீறி ஆளுநர் ரவியை திமுகவினர் விமர்சித்து வருவதற்கு எதிராக அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தி குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.